பேஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டல, இப்போ ஏன் இதை போட்டு இழுத்துட்டு இருக்கிற? டேய் இதை வச்சு இன்னும் ஒரு வாரம் தேப்பண்டா உங்க அப்பன். அப்பா இத்தனோண்டு பேசல எப்படிப்பா பல்லு தேய்க்கிறது? நுரையே வர மாட்டேங்குதுப்பா. பல்லெல்லாம் எப்படி கூசுது தெரியுமா? போப்பா. சரி போன் வாங்கி கொடுங்க போன் வாங்கி கொடுங்கன்னு எவ்வளவு நாளா கேட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் போன் வாங்கி கொடுத்த பாடு இல்ல. ஏமா வீட்டில் ஆளாளுக்கு தனித்தனி ஃபோன் வேணுமாம்மா? இப்போ அண்ணனுக்கு வாங்கின ஃபோனுக்கு என்ன இஎம்ஐ கட்ட முடியல, இதில் மாதம் மாதம் ரீசார்ஜ் வேற. இது உனக்கு ஃபோன் வாங்கி இஎம்ஐ கட்டி ரீசார்ஜ் பண்ணுறதுனா மாதம் மாதம் எனக்கு கொள்ளதே அடிக்கணும். அப்படியா? இருங்க. சரி போனை விடுங்க. சோப்பாச்சு தனித்தனியா வாங்கி வைக்கலாம்ல. ஒரே சோப்பை எல்லாரும் போட்டு குளிக்க ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குப்பா. எது அருவருப்பு இருக்கா? நம்மெல்லாம் ஒரே குடும்பமா. நான் குளிக்கவே இல்லை போ. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா. நீ வாழ போற வீட்டுல புது புது சோப்பு புது புது ஷாம்பு எல்லாம் கிடைக்கும். ஓகேவா? கொடுத்து வச்சுவேன். என் நிலைமையை வச்சு பாரு. என் பொண்டாட்டி அதெல்லாம் குளிக்க போறான். எதுக்குப்பா என்ன பெத்த? ஒரு சோப்பு கூட வாங்க முடியாத குடும்பத்துல பிறந்ததுக்கு எனக்கு வேதனையா இருக்கு. ஏ அப்பா என்ன பேசிட்டு இருக்க? வந்தன் வை வாயை கிளச்சுரும் பாத்துக்கோ. ஓ கிளிப்பியா? இங்க கிளி பாப்பா வாடா. அப்பா ஏய் பேசாம உனக்கு வேலை டைம் ஆச்சுல. நீ சோப்பு எடுத்து குளிக்க போ. நீ சோப்பே இல்லாம குளிக்க போ. நான் தேங்காய் நான் எடுத்து குளிக்க போறேன். பா இருங்க, எங்க போறீங்க? மாசம் பிறந்துருச்சு தெரியும்ல. இப்போ என்ன வாடகை கரண்ட் பில்லு தண்ணி பில்லு இஎம்ஐ குழு மெடிக்கலு எல்லாத்துக்கும் கட்டணும். அவ்வளோதானே? கட்டிடலாம். பா சிலிண்டரும் முடிய போகுது, அதுக்கு 1600 வேணும். எது 1600? டே 1200 தான் இருந்துச்சு. அதெல்லாம் எப்பயும் ஏற்றிட்டாங்கப்பா. அதுவும் இப்போ புக் பண்ணாதான் அடுத்த மாதம் வரும். பயங்கர கேஸ் தட்டுப்பாடாயிடுச்சு. எது கேஸ் தட்டுப்பாடா? அது சரி, இதெல்லாம் சரியானா விலை குறைஞ்சிரும்ல? ஏன்பா காமெடி பண்ணுற? நம்ம நாட்டில் ஏறின விலை என்னைக்கு குறைஞ்சிருக்கு? நீயே யோசிச்சுப்பாரு. கேஸ் விலை ஏறினதுனால 5 ரூபா இட்லி 10 ரூபா, 12 ரூபா டீ 15 ரூபா, 15 ரூபா தோசை. வேண்டாம் அப்பாவுக்கு கிருதுடா சாமி. எப்படா நம்மளாம் வாழ்றது மிடில் கிளாஸ் எல்லாம்? இந்த இருக்கு பாரு உள்கட்ட, அதை வச்சுக்கிட்டு பேஸ்ட்டை தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ பேஸ்ட்டு. என்ன ரமேஷ், இதை சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லு. அது ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கே தெரியும் பெட்ரோல் விலை சிலிண்டர் விலையெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கூடி போச்சு. தங்க விலை சொல்லவே வேணாம், எகிரிக்கிட்டு போயிட்டுருக்கு. பொண்ணுக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன் சார். அதான் என்ன பண்ணுறதே தெரியல. இங்கே பாரு ரமேஷ், 3 மாதம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை வந்து அதிகமாச்சு கேட்டேன். நானும் வந்து சம்பளம் வந்து போட்டு கொடுத்தேன். போன மாதம் மெடிக்கல் வந்து கேட்டேன், நான் வந்து சேர்த்து கொடுத்தேன். இப்போ சிலிண்டர் விலை வந்து ஏறி போச்சுன்னு கேட்குறேன். அதுக்கு நான் சேர்த்து கொடுக்க முடியுமா? நான் ஏதோ ரொம்ப நாள் என் கூட இருக்குன்னு சொல்லி போட்டு எல்லாம் வந்து பண்ணி கொடுத்தா நீ ரொம்ப ஓவராக வேஸ்ட்டுக்கிற. கட்டுப்படி ஆச்சுன்னா இரு ரமேஷ், இல்லைனா நீ வேற பக்கம் பார்த்துக்கோ. ஐயோ கேட்டு பார்த்தேன், அவ்வளோதான் சார், நான் சமாளிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏப்பா சம்பளம் வந்து சேர்த்து கொடுக்கலன்னு சொல்லி போட்டு காரை கொண்டு எங்கள் விட்டு ஆட்டிடாது. நீ பார்த்து ஓட்டு, சரியா? சார் அப்படிலாம் இல்லை சார். பொண்ணு பிடிச்சிருக்குங்களா? அதே என் பையன் தான் சொல்லணும். உனக்கு பிடிச்சிருக்காரா? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேமா. இங்கே பாரு ரமேஷ், நான் மனசில் எதையும் வச்சுக்காம பட்டுன்னு பேசுகிற ஆள். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க. உங்கள் பொண்ணு கலர் கொஞ்சம் கம்மி, அதனால 20 பவுன் நகையும் 10 லட்ச ரூபா பணமும் ரொக்கமாக கொடுத்துருங்க, கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஏம்மா மொத்தமாகவே நான் 4.5 பவுன் நகை தான் கையிலே வச்சுருக்கேன். நான் அதை வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தேன். நீங்கள் என்னன்னா 20 பவுன் நகை இருக்கிறீங்க. இங்கே பாருப்பா, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் கூட்டிகிட்டு போனேன்னா என் சொந்தக்காரங்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் முதல்ல பொண்ணு மூஞ்சியை பார்ப்பாங்க, அப்புறம் கழுத்தை பார்ப்பாங்க. ரெண்டுமே ஜொலிக்கணும். அப்போ தான் அவங்க என்னைய கேவலமாக பேச மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பையன் இருக்கார்ல, அவனுக்கு ஒரு கருப்பாக ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? நாங்கள் என்ன வேண்டான்னு சொல்கிறோம், ஓகேன்னு தானே சொல்கிறோம். என்ன சொல்கிறீங்க? ஓ பொண்ணோட கலரு அழகு அதை வச்சு தான் நகை எவ்வளோ பொண்ணுன்னு முடிவு பண்ணுவீங்க. சும்மா இருப்பா நீ வேற. நீங்க சும்மா இருங்கப்பா. இந்த பணம் காசு பார்க்காத மாப்பிள்ளைய கூட கல்யாணம் பண்ணிக்கிற, இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க கிளம்புங்க. அப்படின்னு இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் ஆகாதுமா. வாடா. பொண்ணும் நல்லா இல்லை, காப்பியும் நல்லா இல்லை. நடமா. ஏம்மா நல்ல சம்மந்தத்தை வேணான்ட்ட? இது நல்ல சம்பந்தமா? என்ன பேசுறீங்க?
அவங்க கேட்குற பணம் காசு எல்லாம் நம்மளால கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தாலும் எனக்கு இந்த சம்மந்தம் வேண்டாம். ஒண்ணுமே இல்லாத குடிசை வீட்டில் கூட போய் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துடலாம். இது மாதிரி எச்ச குடும்பத்துல எல்லாம் வாழ முடியாது. ஏண்டா ஹரிசு, நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் பொண்ணுங்க கருப்பாக பிறந்தா உடனே நகை சேர்க்க ஆரம்பிச்சிடும் போல. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. அட ரமேஷ், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கியா? அட நம்ம ரமேஷ் வீட்டு நாய்க்கு அக்கா போயிருக்கு. ஏய் போய் அழுங்கடா. ஏய் இருங்க இருங்க, ஏன் ரமேஷ் வீட்டு நாய்க்கு அக்கா போயிருக்கு? நானே அழுறேன்டா, பொறுங்க. தலைவரே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் கழிக்கிறோம். வந்த வேலையை என்ன சொல்லுங்க. உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ரமேஷ், வர்ற தேர்தலில் உங்கள் குடும்பத்தோட நம்ம சின்னத்துக்கு எல்லாரும் ஓட்டு போடுறீங்க. நம்ம தலைவர் மட்டும் தேர்தலில் ஜெயிச்சா வீட்டுக்கு வீடு ஏசி தான். இந்த வெயிலுக்கு எல்லா குழுகளோடு இருக்கலாம், வீட்டுக்கு வீட்டுக்கு காரு, ஃபேமிலியோட ஜாலியாக ட்ரிப் போயிட்டு வரலாம். போன எலெக்ஷனில் ஜெயிச்சா அக்கௌண்ட்டில் 5 லட்சம் ரூபா போகிறேன்னு சொன்னது அப்போ பார்த்தது உங்களாம். அதுக்கப்புறம் இப்போதையும் பார்க்குறோம். எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கம்லாம் காரை ஏசி வச்சு என்ன பண்ண போகிறோம்? என்னமோ உங்கள் அப்போட காசு எடுத்துக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. முதல்ல மக்களுக்கு தேவையான அத்தியாவசியம் என்னன்னு கேட்டு அதை பண்ணுங்கய்யா. உணர்ச்சி வசப்படாத ரமேஷ், எல்லா வீட்டுக்கும் 1000 ரூபா தான், உனக்கு 1500 ரூபா. டேய் இப்படி ஓட்டு காசு வாங்கி வாங்கி தான் எங்கள் நிலைமை இப்படி இருக்கியா. 5 வருஷம் முன்னாடி எங்கள் குடும்பம் எப்படி இருந்துச்சோ அதை காட்டில் மோசமான நிலையில இப்போ இருக்கும். இலவசம் சொல்லி எங்கள் இதில் கட்டிட்டு விலைவாசி ஃபுல்லாக எங்கள் மேலே ஏற்றி விட்டாதீங்க. போங்க முதல்ல. சரி ரமேஷ், நீ ஏதோ டென்ஷனில் இருக்கிற, உன்னை அப்படியே தனியாக கவனிக்கிறேன். மறக்காம ஓட்டு போட்டு. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர். டே ஹரிஸ், நீ சொன்னில்ல இட்லி விலை, சப்பாத்தி விலை, டீ விலை எல்லாம் ஏறி போச்சுன்னு, அது காரணம் இவங்க இருந்தேன். அதனால நம்ம போடுற ஓட்டை நல்லா சிந்திச்சு போடணும்டா. இருந்தாலும் அதை அள்ளிட்டு போயிருக்கலாம். மேல தலைவரே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பொடிச்சுன்னு கழுவி ஊற்றியும் இவ்வளோ பொறுமையாக இருக்கியே, எப்படி தலைவா எப்படி? டே எலெக்ஷன் முடியட்டும், அவன் வீட்டுக்கு கரண்ட் வசதி, ரேஷன் வசதி, தண்ணி வசதி எப்படி கிடைக்குன்னு பார்ப்போம். சரி வாங்கடா, பக்கத்து வீட்டில் போய் கக்கால்றத பார்ப்போம். வாங்க. நீங்க தான் உண்மையான தலைவர். இந்த நாடும் இந்த மக்களும் உங்க கூட தான் இருக்கணும். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. வாங்க சார் வாங்க. என்னமோ கொடுக்குற வேலையெல்லாம் பிடிங்கி தள்ளுற மாதிரி நல்லா லேட்டாக வரீங்க. ஆனால் சாயந்தரமான 6 மணிக்கு கிளம்பிடுறீங்க. 2 நாளாக அந்த கிளைண்ட் ஃபோன் மேலே ஃபோனாக போட்டுட்டு இருக்கான், ப்ராஜெக்டை முடிக்க முடியுமா இல்லையான்னு. உங்களால் பிடுங்க முடியலன்னா சொல்லுங்கள், நான் வேற ஆளை வச்சு பிடிங்கிறேன். இல்லாட்டி உங்களால் பிடுங்க முடியலன்னா பிடுங்கி காட்டுங்க. சார் இப்பெல்லாம் பேசாதீங்க, நான் இன்னைக்குள்ள முடிச்சிடுறேன். ஓ, இத்தனை நாள் பிடுங்காததை ஒரே நாளில் பிடிங்கி காட்டிடுவீங்க. இத்தனை நாளாக பார்த்துட்டு தானே இருக்கேன் நீங்கள் பிடுங்குற லட்சணத்தை. சரி போங்க, என்ன தான் பிடுங்குறீங்கன்னு பார்க்குறேன். சார் இவ்வளோ ரசி. டே ஹரிசு, ஸ்ரீமதிக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்குடா. என்ன நகை கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க, ஸ்ரீமதிக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது பணம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறா. என்னடா சார் இன்னைக்குள்ள ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துறேன் சார். அதானே பார்த்தேன், எங்கே நான் பேசின பேச்சில் எங்கே ரெசிக்னேஷன் லெட்டர் நீட்டிருவியோன்னு நினச்சேன். இந்த மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களாம் வெக்கம், மானம், சூடு, சுரணை எதுவுமே இருக்காது சார். நீங்கள் வேலை சொல்லுவீங்க, நாங்கள் செய்யணும். செய்கிறேன். போய் போடுங்க போ.
டேய் ஃபங்க்ஷன் டைம் வச்சு சீக்கிரம் வாங்கடா. வந்துட்டேன்ப்பா. மொய்க்கவர் எடுத்துக்கிட்டியா? எடுத்தாச்சு. எவ்வளோ? 501. 501? ஏன்ப்பா நம்ம மொய் நோட்டு எடுத்து பார்த்தா பாப்பா சடங்குக்கு வெறும் 101 ரூபா தான் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு எதுக்கு 501 ரூபா? டேய் அது அப்படா, அவங்க நம்ம சொந்தக்காரவங்க. அது இல்லாமல் குடும்பம் பேரையும் கவரையும் பார்க்கும்போது ஒரு கௌரவமாக இருக்கணும்ல, அது 501. என்னமோ பண்ணி தொலைங்க. அப்பா 12 மணிக்கு தானே காது குத்து, காலையில இருந்து வீட்டுல சாப்பாடு இல்ல, பசிக்குதுப்பா. என்ன அதிசயமா பேசுற மாதிரி பேசுற? இதான் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, எப்பவுமே ஃபங்க்ஷன் இருந்தால் காலையில் சாப்பிட மாட்டோம்ல, டேரெக்டாக அங்கே தானே போய் சாப்பிடுவோம். அம்மா காதுகுத்து ஃபங்க்ஷனில் ஸ்வீட்டு, மட்டன் பிரியாணி, சிக்கன் குருமா, சிக்கன் 65, ஃப்ரூட்ஸு, அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு ஐஸ்கிரீமு எல்லாம் இருக்கும். வயிற்ற காயப்பட்டது நிறைய சாப்பிட முடியும். வாங்க போகலாம். ஹரிசு, பந்தியில் அது சரியில்லை, இது சரியில்லை, சாப்பிட விட்டுறாதடா. நல்லா நிறைய சாப்பிடு, சரியா? அம்மாடி நீ ஒன்று பண்ணு, நேராக பந்தியில் இடம் போடு, நான் போய் மொய்யை போட்டு வந்துடுறேன். போ. சரி ஒரு நிமிஷம் இரு, முதல்ல மொய்யை போட்டு அப்புறம் இடத்துல உட்காந்துக்குருவோம், சரியா? என்ன ரமேஷ், எல்லாரும் நடந்தே வரீங்க? பக்கம் தானேப்பா வீடு, அதே நடந்தே வந்துட்டோம். ஆட்டோ காசை மிச்சம் பண்ணுத, சும்மா தமாசு. உன்னை மட்டும் தான் கூட்டேன், குடும்பத்தோட வந்துட்டியே, ஒருவேளை சாப்பாட்டு காசையும் மிச்சம் பண்ணிட்டியே. என்ன பாக்குற, இதுவும் ஜோக்கு தான், பழைய ஆளியா நீங்க. சரி ரமேஷ், உள்ள பந்தி நடந்துட்டு இருக்கு, வந்த வேலையை முடிங்க. வாங்க 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 வாங்க, பெங்களூர்ல கார்லயே வந்துட்டீங்களா? அப்பா எனக்கு பசிக்கல, நீங்க போயிட்டு வாங்கப்பா. ஆமாப்பா, நீங்கள் மொய்க்கவர் கொடுத்துட்டு வாங்க, நானும் பாப்பா இங்கே நிற்கிறேன். ஏன்பா காது குத்து ஃபங்க்ஷன்ல எத்தனையோ பேர் வந்திருந்தாங்க, ஏன் நம்மள மட்டும் அவர் பார்த்து ஒரு மாதிரி பேசி சிரிச்சாரு? அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம வச்சுருக்க காசு பணங்க அடுத்தவங்க நம்மளை எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், நம்மளை எப்படி உபசரிக்கணும்னு தீர்மானிக்குது. நம்மகிட்ட தான் அது இல்லையே. இதே நம்ம காரில் வந்திருந்தா அதை எப்படி ரிசீவ் பண்ணியிருப்பான் தெரியுமா? இங்கே பாருப்பா, இதுக்கு மேலே சொந்தக்காரங்க கூப்பிட்றாங்க, ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அவன் கூப்பிட்றான், இவன் கூப்பிட்றான்னு ஏதாச்சும் கூப்பிட்டு போனேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். டேய் அப்படி இல்லைடா ஹரிசு, நம்மளும் வாழ்க்கையில் நிறைய காசு பணம் சம்பாரிச்சு கெத்த போய் நிற்போம். அப்படி சம்பாரிச்சதுக்கப்புறம் அவங்க கிட்டலாம் போய் ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாதுப்பா. நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டுன்னு இருந்துக்கலாம். யாரும் மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாதுப்பா. அவங்களுக்கு தெரியும் அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு. அது என்னமோ நீ சொல்கிற சரித்தேம்மா. காலையிலேருந்து சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. ஏன்னா அங்கே பசி இல்லைன்னு சொன்னால் அது மான பிரச்சனை, இது வயிற்று பிரச்சனை. இப்போ பசிக்குதுப்பா. ஒரு வழியாக ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்கே கிளிக் பண்ணிருங்க.